பல கொலைகளை செய்த பிள்ளையான் இன்று தான் குற்றமற்றவர் என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளதாகவும் தப்பவே விடமாட்டோம் என்றும் பிள்ளையானை வறுத்தெடுத்த அமைச்சர். விசாரணை அதிகாரிகளை சந்தேக நபர்களின் விருப்பப்படி நியமிக்க முடியாது. ராஜபக்ச உட்பட பலருக்கு அனுர அரசின் கடும் எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதியின் மகனின் பெரும் கடத்தல் மோசடிகள் அம்பலமாகியது. சிஐடிக்கு வந்த ரகசியங்கள். அம்பாறை காட்டில் மரப்பொந்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புலிகளின் ஸ்னைப்பர் துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்கள் மீட்பு. எல்பிட்டியவில் திடீர் துப்பாக்கி சூடு, போலீஸை விரட்டிவிட்டு சந்தேக நபர் தப்பியோட்டம். அரச ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசி திட்டம் ஆலை உரிமையாளர்களுக்கான நாடகம் என்று குற்றம் சாட்டிய ஆனந்த பாலித. எரிபொருள் விலை குறைப்பு என்பது போதாது, QR முறையை இப்பொழுதே இல்லாமல் செய்யுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அதிரடி கோரிக்கை. பலத்த பாதுகாப்போடு சற்று முன்னர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கோட்டபாய ராஜபக்சவின் நண்பர். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பல கொலைகளையும் அதிக குற்ற செயல்களையும் புரிந்தவர் என்றும் அவருக்கான உரிய தண்டனையை நீதிமன்றம் கண்டிப்பாக கொடுக்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிரடியாக தெரிவித்துள்ளார். பிள்ளையான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சிறைச்சாலை வாகனத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் என்றும் ஊடகவியலாளர்களை பார்த்து தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து பதிலளிக்கும் போது அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரமான படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான் இருந்துள்ளார் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இவ்வாறான மிகப்பெரிய கொலைகளையும் குற்ற செயல்களையும் செய்துவிட்டு இன்று பிள்ளையான் முற்றிலும் குற்றமற்றவர் என்று தானே கூறுவது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. அதிகார பலத்தை பயன்படுத்தி இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த அத்தனை ரகசியங்களும் பழிவாங்கல் குற்றங்களும் தற்போது நீதிமன்றத்தினால் ஒவ்வொன்றாக அம்பலமாக ஆரம்பித்துள்ளது. சட்டத்தின் முன்னால் யாரும் தப்பவே முடியாது. இத்தனை காலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் பிள்ளையான் புரிந்த குற்றங்களுக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் மிக மிக விரைவில் வழங்கும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிரடியாக தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய சந்தேக நபர்களின் விருப்பத்திற்கு அமைவாக விசாரணை அதிகாரிகளை நியமிக்கவே முடியாது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அதிரடியாக தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகன் உள்ளிட்டோர் பாதாள உலக குற்றவாளியிடம் 12 கோடி லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சுரேஷ் சாலேயின் விவகாரம் குறித்து அனைத்து விசாரணைகளும் தொடர்ச்சியாகவும் மிக வேகமாகவும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நடந்து வரும் விசாரணைகளின் உள்ளக தகவல்கள் இன்னும் தெரிய வராமல் இருக்கலாம். ஆனால் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் அனைத்தும் நீதிமன்றத்திற்கு முறையாக அறிக்கை செய்யப்படுகின்றது என்று கூறிய அமைச்சர் இந்த நேரம் பொதுமக்கள் உண்மை நிலைமைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகள் சரியாக நடக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறந்த அளவுகோல் எது தெரியுமா? குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் நடத்தையும் அவர்களின் பதட்டமும் தான். அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடைகின்றார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியான பாதையில் நகர்கின்றது என்று அர்த்தம் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது ஒரு புதிய கலாச்சாரம் இலங்கையில் உருவாகியுள்ளது. சந்தேக நபர்களே தங்களுக்கு இந்த விசாரணை அதிகாரிதான் வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கின்றார்கள். இவ்வாறான கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுர அரசு இடம் கொடுக்காது. போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு போன்றவற்றில் தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்களுடைய பணிகளை சுயாதீனமாக செய்கின்றார்கள். சந்தேக நபர்களின் விருப்பப்படி புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்க முடியாது என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சற்று முன்னர் அழைத்து வரப்பட்டுள்ளார். சுகீஸ்வர பண்டார சிறை அதிகாரிகளால் சற்று முன்னர் சிறை பேருந்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதோடு 2 அரசு நிறுவனங்களிடம் ஒரே நேரத்தில் சம்பளம் எடுத்த விவகாரம் தொடர்பில் நடந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கடந்த 18ஆம் தேதி மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிட வேண்டியது. இதை அடுத்தே கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு பக்மிட்டியா காட்டு பகுதியில் சாகாமம் விசேட அதிரடி படையினரால் முன்பு புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஸ்னைப்பர் துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலமை போல் விசேட அதிரடி படையினர் நடத்திய ரோந்து நடவடிக்கையில் வந்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த தேடுதல் நடத்தப்பட்டதோடு காட்டு பகுதியில் உள்ள மரப்பொந்துக்குள் மிகவும் நுட்பமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த ஆயுதங்கள்
கண்டுபிடிக்கப்பட்டதோடு குறித்த பகுதியானது யுத்த காலத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்ததோடு அவர்கள் கொரில்லா போருத்திகளுக்காக இவ்வாறான ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளதோடு இந்த ஆயுதங்கள் நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததால் தற்போது துருப்பிடித்த நிலையில் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. அங்கு ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்று, தொலைநோக்கி ஒன்று, மேகசின் ஒன்று, தோட்டாக்கள் 7 மீட்கப்பட்டதோடு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக விசேட அதிரடி படையினரால் இப்பொழுது தமன போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொகுசு கார்களை இலங்கைக்குள் கடத்திய கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஒரு சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த கும்பல் முன்னாள் அரசாங்கங்களின் போதும் இந்த கடத்தல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வந்துள்ளமை அம்பலமாகியுள்ளதோடு கொள்கலன்களில் மறைத்து திட்டமிட்ட முறையில் நாட்டுக்குள் கடத்தப்பட்ட பல வாகனங்கள் குறித்த தகவல்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவு அம்பலப்படுத்தியுள்ளது. பல அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் அந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனால் நாட்டுக்குள் கடத்தப்பட்ட வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகளின் உதவியோடு பதிவு செய்யப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடத்தப்பட்ட ஒரு வாகனம் தொடர்பான விசாரணையில் அந்த வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் என்று கூறப்படும் ஒரு அரசியல்வாதியின் மகன் பதிவு செய்யப்பட்ட வாகனத்துக்கு சுங்க வரிகளை செலுத்தியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு பதிலாக வரி செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவது குறித்தும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளதோடு இதைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறையால் நடத்தப்பட்ட ஒரு விசாரணையின் போது இதே போன்று மற்றொரு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் உரிமையாளர் அது முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு சொந்தமானது என்று தெரிவித்துள்ளார். வாகனம் இலங்கை சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததால் அதற்கான வரியை செலுத்தி அந்த வாகனத்தை விடுவிக்க இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து முன்னாள் ஜனாதிபதியின் மகன் வரும் வாரத்தில் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 11 லட்சம் அரச ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக இல்லாது கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நன்மைக்காகவே நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியதோடு நாட்டில் 11 லட்சம் அரச ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வீதம் ஓராண்டு காலத்துக்கு கொடுக்குமாறு அமைச்சர் முன்வைத்த கோரிக்கைக்கு சில தரப்பினர் உடன்பட்டுள்ளனர். இன்றும் நாட்டின் அரிசி சந்தையை தீர்மானிப்பது அரசாங்கம் அல்ல, மாறாக பெரும் ஆலை அதிபரான டட்லி சிறிசேனவின் சூத்திரமே சந்தையை ஆக்கிரமிக்கின்றது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கீரி சம்பா அரிசியை நியாயமான விலைக்கு கொடுக்க முடியும், ஆனாலும் கிலோ ஒன்றின் விலை 360 ரூபாய் என்ற அதிக விலையிலேயே சந்தையில் விற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறு சிறு சலுகைகளை எதிர்பார்த்தே தற்போதைய அனுர அரசுக்கு வாக்களித்துள்ளனர். ஆனாலும் இன்று மக்களுக்கு கிடைத்துள்ளது சலுகைகள் இல்லை, மாறாக அதிக விலையிலான டட்லி சிறிசேனாவின் அரிசி மட்டுமே. அனுர அரசாங்கத்திடம் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ள போதிலும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் விநியோகிக்காமல் விலங்கு உணவு தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய அரசாங்கம் பார்க்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். காலி எல்பிட்டிய பகுதியில் கைது செய்யப்படவிருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. எல்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று ஹகதுடுவ பகுதிக்கு சோதனைக்காக சென்றபோது சந்தேக நபர்கள் போலீசாரை தாக்க முயன்றதால் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். அதனை அடுத்து 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளதோடு 2 அதிகாரிகள் அவர்களை துரத்தி சென்ற நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவர் ஒரு போலீஸ் அதிகாரியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதோடு சந்தேக நபர்களில் ஒருவரின் கையில் குண்டு பாய்ந்துள்ளது. துப்பாக்கி சூட்டு காயங்களுக்குள்ளான சந்தேக நபருக்கு விலங்கு இடப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் அதை அடுத்து அங்கு வந்த மற்றொரு குழுவினர் சந்தேக நபரை மீட்டுக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இந்த நபர் கொலை சம்பவம் ஒன்றுக்கு உதவி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் அதிகாரி எல்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் எல்னினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளோடு விரிவாக கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதியின் தலைமையில் தேசிய பேரிடர் முகாமைத்துவ சபை கூட்டத்தில் குறித்த விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளதோடு எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள், பேரிடர் முகாமைத்துவ அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் தேசிய பேரிடர் முகாமைத்துவ ஒருங்கிணைந்த பொறிமுறை குறித்தும் அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம், விவசாயம்
விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்தி துறைகளில் தயார் நிலை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதோடு வனவிலங்கு சரணாலயங்களுக்குள் இருக்கும் குளங்களை விரைவாக புனரமைக்குமாறு சுற்றாடல் அமைச்சுக்கு ஜனாதிபதி அனுர பணிப்புரை விடுத்துள்ளார். எரிபொருட்கள் இப்பொழுது தட்டுப்பாடின்றி கிடைக்கப்படுவதால் QR குறியீடு முறையை அரசாங்கம் உடனடியாக நீக்க வேண்டும். அத்தோடு எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதாக இல்லை என்றும் புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நட்டம் பெறாத வகையில் விற்பனை செய்யுமாறுதான் நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கின்றது. அதனால் அரசாங்கம் தற்போது நாணய நிதியம் தெரிவித்துள்ளதன் பிரகாரம் செய்கின்றதா இல்லையா? அவ்வாறு செய்யும் போது முறையற்ற லாபம் பெற்றுக் கொள்ளவும் முடியாது, அதே நேரம் நட்டமும் ஏற்பட முடியாது. இதுதான் சரியான நிலைமை என்றாலும் சரியான தகவல் நமக்கு சமர்ப்பிக்கப்படாததால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இலங்கையில் விலை குறைவடையவில்லை என்றே எமக்கு தெரிவிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்.